الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في القرآن الكريم: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله خيرا يفقهه في الدين. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, இன்றைய நாள் நமக்கு தெரியும், இந்த வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு நாள். அதுபோன்று நாட்களிலே தலையாய ஒரு நாள். அதுபோன்று உலகம் அழியக்கூடிய ஒரு தினமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நேர காலத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தை கூட எம்மில் அதிகமானவர்கள் ஒரு சிரத்தை எடுத்து செய்யாமல் அவர்கள் தாமதமாக வருகின்றார்கள். இதை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் காத்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய கடமை வாராந்தம் எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய விடயங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த ஜும்ஆவுடைய ஹுத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. இந்த உரையை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனாக பிறந்தவர், இந்த இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவன், இந்த ஜும்ஆவுடைய கடமையில் இந்த ஜும்ஆவுடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் 3 விடயங்களை அவனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த உரையை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் இந்த உரையை முதலாவதாக செவிமடுக்க வேண்டும். அந்த செவிமடுத்த உரையை தான் சிந்தித்து அதை எனது மூளையில் பதிவு செய்து அதை பிரித்தறிய வேண்டும். 3ஆவதாக ஒரு மனிதன் அந்த கேட்ட சிந்தித்த விடயத்தை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 3இல் ஒன்று தவறினால் கூட ஒரு மனிதன் கேட்கின்ற விடயங்களை அமல் செய்வதில் அவனிடத்தில் ஒரு நிலை ஏற்படாது. அந்த அடிப்படையில் இங்கு கேட்கின்ற விடயங்களை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே இந்த இஸ்லாமிய சமூகமானது எங்களை சூழ்ந்து எங்களுடன் ஒன்று பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய சமூகம் தற்காலத்திலே அதிகமான வீழ்ச்சி பாதையை நோக்கி ஒழுக்க விழுமியங்களில் போய்கொண்டிருப்பதை நாம் கண்ணூடாக பார்க்கின்றோம். இந்த ஒழுக்க விழுமியங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாமல் போனதற்கான காரணத்தை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இந்த இஸ்லாம் என்பது இல்லாமல் போனது மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலம், முற்பட்ட காலம், ஜாஹிலியா காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், விபச்சாரம் சர்வசாதாரணமாக காணப்பட்டது. தன்னுடைய வீடுகளில் கொடியை ஏற்றி இங்கு விபச்சாரம் நடைபெறுகின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு சர்வசாதாரணமாக விபச்சாரம் காணப்பட்டது. அதுபோன்ற கொடுக்கல் வாங்கல்கள், வட்டி விடயங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்றது. அதுபோன்று போதை பாவனைகள் அவர்களை வீடுகளில் காய்ச்சி அவர்கள் குடிக்கின்ற அளவுக்கு இருந்தது. கொலை விடயங்கள், ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை வெட்டி உயிருடன் புதைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூகம் இருந்தது. எதுவரைக்கும் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் அவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படும் வரையில்தான். இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் படிப்படியாக எல்லா விடயங்களும் குறைந்து வந்து
அந்த சமூகம் ஒரு ஒழுக்க விழுமியம் மிக்க சமூகமாக நாங்கள் முன்மாதிரிகளாக கூறக்கூடியவர்களாக அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஒழுக்க விழுமியம் மிக்க சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த இஸ்லாம் போதிக்கப்பட வேண்டும். மார்க்க கல்வி என்பது போதிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே இந்த மார்க்க விடயங்கள், மார்க்க கல்வி என்பது இரண்டு விதமாக எங்களுடைய சமூகத்தில் பார்க்கப்படுகின்றது. ஒரு கல்வியை எங்களுடைய சமூகம் இருவேறு விதமாக பிரித்திருக்கின்றது. ஒன்று மார்க்க கல்வி என்று ஒரு பகுதியும், அதுபோன்று உலக கல்வி என்று இன்னொரு பகுதியும் எங்களுடைய சமூகத்தில் பேசப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயம், இந்த பிரித்தறிதல் என்பது எங்களுடைய சமூகத்தில் பிழையாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு மார்க்கத்தை கற்ற ஒருவர் மார்க்க கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை கற்ற எத்தனையோ நபர்கள் தற்போது மார்க்கமே இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் உலக கல்வி என்று சொல்லி நாம் அழைக்கக்கூடிய கல்வியை கற்றவர்கள் மார்க்க அடிப்படையில் இருக்கின்றவர்களை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கல்வியை பிரித்தறிதல் என்பது எங்களுடைய சமூகத்தில் பிழையாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விதமான கல்வியாக இருந்தாலும், நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த மார்க்க கல்வியாக இருந்தாலும், நாங்கள் பிரிக்கின்ற அந்த உலக கல்வியாக இருந்தாலும், பிரயோஜனமான கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியில் இஸ்லாம் இருக்க வேண்டும், அந்த கல்வியில் மார்க்கம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த கல்வியே அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த கல்வியாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எனவே நாங்கள் கற்கின்ற கல்வி பிரயோஜனமான கல்வியாக இருந்தால் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க கல்வி என்பது, பிரயோஜனமான கல்வி என்பது நாங்கள் கற்க வேண்டியதன் அவசியம். அல்லாஹ்வை நாங்கள் அஞ்ச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் இருந்தவர்கள் இந்த கல்வியை கற்பதற்காக, இந்த மார்க்க அறிவை பெறுவதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் சிரத்தை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சல்மான் அல் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும். அவர் பாரசீக பிரதேசத்திலிருந்து இந்த மார்க்கத்தை கற்பதற்காக, மார்க்கத்தை அறிவதற்காக எல்லா இடங்களிலும் தேடி 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 அலைந்து இறுதியாக இந்த இஸ்லாத்தை பெற்றுக் கொண்டவர். அவர் ரசூலுல்லாஹ்வின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் அல் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தோளிலே கை வைத்து விட்டு கூறுகின்றார்கள், இந்த சல்மான் அல் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பாரசீகத்தைச் சேர்ந்த இவர் துரையா என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டத்திடம் ஈமான் இருந்திருந்தாலும் இவர் தேடி சென்றிருப்பார், அதை கற்பதற்காக இவர் நட்சத்திரத்துக்கே சென்றிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சல்மான் அல் பாரிஸை வைத்து எங்களுக்கு படிப்பினையாக கூறுகின்றார்கள். அதுபோன்றுதான் இஸ்லாத்திலே முன்பிருந்த சஹாபி பெண்மணிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்விடம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆண்களுக்கு, சஹாபாக்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாக மார்க்க விடயங்களை கற்பிக்கின்றீர்கள், கற்றுக் கொடுக்கின்றீர்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தருகின்ற இந்த மார்க்க விடயங்கள் என்பது
மிக குறைவாகவே இருக்கின்றது யா ரசூலல்லாஹ். எனவே எங்களுக்காக மார்க்கத்தை கற்பிப்பதற்கு, மார்க்கத்தை நாங்கள் கற்பதற்கு எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்காக இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, இந்த மார்க்க கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நாளை அவர்களுக்காக ஒதுக்கி விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, சஹாபி பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மார்க்கத்தை கற்பதற்காக எவ்வளவு சிரத்தை எடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு இவ்வளவு ஹதீஸ்களை அறிவித்தார்கள் என்று குறிப்பிடும் போது, அவர்கள் 2 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போவார், மற்றவர் ரசூலுல்லாஹ்விடமிருந்து மார்க்க கல்வியை கற்பார். மறுநாள் அந்த தொழிலுக்கு போனவர் மார்க்க கல்வியை கற்பார், இவர் தொழிலுக்கு போவார். இவர் இன்று கற்ற விடயங்களை நேற்று தொழிலுக்கு போனவருக்கு கற்றுக் கொடுப்பார். இவ்வாறாக மார்க்க கல்வியின் மீது இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஊக்கமாக இருந்தார்கள், மார்க்க கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆனால் மார்க்க கல்விக்கு நாங்கள் தற்போது கொடுக்கின்ற இந்த நேரங்கள் என்பது, இந்த முக்கியத்துவம் என்பது தற்காலத்திலே மருகி போயிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே அதிகமான இளைஞர்கள் அவர்கள் தான்றோன்றித்தனமாக அவர்களுடைய வாழ்க்கைகளையும் அவர்களது நேரங்களையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு, இந்த முடிவை நாங்கள் சீராக எடுக்கவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு தெரியும், ஒரு ஆறு ஓடுகின்ற என்று சொன்னால், ஒரு ஆறு ஓடுகின்ற என்று சொன்னால் அந்த ஆற்றை, ஒரு தண்ணீர் ஓடுகின்றது, அந்த தண்ணீரை நாங்கள் ஒரு சாக்கடையுடன் சேர்த்தால் அந்த தண்ணீர் சாக்கடையுடன் தான் கலக்கும். அல்லது ஒரு நன்னீருடன் நாங்கள் அந்த ஆற்றை சேர்த்தால் அந்த ஆறு நன்னீருடன் தான் சேருகின்ற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் எந்த நிலையில் அவர்களை வைத்திருக்கின்றோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் எந்த வட்டத்தில் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும். நல்ல நண்பருடைய உதாரணம் அத்தரையாவாரி, அதுபோன்று கெட்ட நண்பருடைய உதாரணம் கொல்லனை போன்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரியும். மாறாக எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் விடயத்தில் நாங்கள் சிரத்தை எடுப்பதில்லை. அவன் யாரோட கூடினாலும் என்ன, அவன் நல்லவனா அவன் கெட்டவனா, இதெல்லாம் பார்ப்பது கிடையாது. மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த விடயத்தில் பொடுபோக்குள்ளவர்களாக இருந்தால் இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவ்வாறே வீணான விடயங்களிலும், மார்க்கத்துக்கு முரணான விடயங்களிலும், ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில் வீழ்ச்சி பாதையிலும் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விடயத்தை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே எங்களை விசாரிப்பார். அந்த அமானிதங்கள் விடயத்தில் நாங்கள் சரியாக அல்லாஹ்விடம் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்ததற்காக அல்லாஹ் எங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்களை ஆக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குல்லு மௌலதின் யூலது அலல் ஃபித்ரா, அனைத்து பிள்ளைகளும் இந்த உலகத்திலே பிறக்கும் போது சரியான பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக பிறக்கின்றார்கள். அவர்கள் யூதர்களாவதும் நசராணிகளாவதும் அந்த தாய் தந்தையுடைய வளர்ப்பிலே இருக்கின்றது. ஒரு பிள்ளை கெட்ட அடிப்படையில் போவதும் நல்ல அடிப்படையில் வளர்வதும் என்பது
ஒரு தாய் தந்தையுடைய கையில் இருக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி காண்பிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எங்களுக்கு சோதனைகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எங்களுக்கு அலங்காரங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அல் மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. உங்களுடைய பிள்ளைகள் ஜீனத்துன், உங்களுக்கு அலங்காரங்களாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். எடிஷனலாக அல்லாஹ் உங்களுக்கு மேலதிகமாக அந்த பிள்ளைகளை ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த அமானிதங்கள் பற்றி அல்லாஹ் விசாரிப்பார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை மார்க்க கல்வியிலே இணைப்பது என்பது எங்களுடைய சமூகத்தில் ஏனோ ஒரு அசமந்த போக்காக இருக்கின்றார்கள். தற்காலத்திலே இருக்கின்ற பிள்ளைகள், வெளியால இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது. முன்னொரு காலத்திலே என்ன செய்வாங்க, பாப்பா ஒரு 10 மணி பிறகு ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா அடிதான் விழும். 9 மணியோட கதவுகள் சாத்தப்பட்டு விடும். ஆனால் தற்காலத்தில் இருக்கிற வாலிபர்களை பாருங்க, ஒரு 8 மணிக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான், வீட்டை விட்டு வெளியாகிறான். இந்த நிலையில் வாலிபர்களை விடுங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் ஒரு நாள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடத்துல 4 வாலிபர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஒரு 2 நாளை பிறகு 3 நாளை பிறகு பார்த்தோம்னு சொன்னா அதே இடத்துல சின்ன சின்ன சிறுவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்க என்ன எங்க இருந்து வருகிறது இது பாருங்க. ஒரு இளைஞரிடத்திலிருந்து ஒரு சிறுவன் ஒரு கெட்ட விடயத்தை அவ்வாறே கற்று வருகின்றான். நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த மார்க்க விடயங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டுவதில் நாங்கள் பின்னிக்கின்றோம். ஏதோ ஒரு சைடால மார்க்கம் பறிபோய் இளைஞர்கள் எங்களுடைய கையிலிருந்து வழிதவறி போகக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றது. மார்க்க விடயங்களை கற்பதற்காக மதரசாக்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறல்ல, இந்த பிள்ளைகளை கொண்டு போய் மதரசாக்களை சேர்க்கிற விஷயம் என்கிறது நம்முடைய சமூகத்தில் இல்லை. ஒரு சில அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமானவர்களுடைய அந்த பார்வை என்னன்னு சொன்னால், எந்த பிள்ளை என்ன செய்யணும், ஒரு ஆசிரியர் ஆகணும், எந்த பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகணும், எந்த பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும். இதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிள்ளைகளை உங்களுக்கு தந்து அல்லாஹ் அவர்களை ஒரு சோதனைகளாகவும் அவர்களை ஒரு அலங்காரங்களாகவும் எங்களுக்கு ஆக்கி தந்து அந்த பிள்ளைகளின் மூலமாக எங்களை சோதிக்கின்றான். இந்த பிள்ளையை நான் உனக்கு தந்தேனே, இந்த மார்க்க அடிப்படையில் இந்த பிள்ளையை என்ன செய்தாய்? நமக்கு தெரியும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ருமைஸா பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பிள்ளையை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள் நுழைந்தவுடனே கையோட கூட்டி போய் என்ன செய்யறாங்க, யா ரசூலுல்லாஹ் இவரை உங்களோடய வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்பதற்காக அந்த சஹாபி பெண்மணிகள் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மார்க்க அடிப்படையில் ஒருவர் மௌலவியாக வேண்டும் என்று விரும்புவது மிக குறைவு. என்ன காரணம்? மௌலவிமார்கள் மீதான ஒரு கெட்ட அபிப்பிராயம் எங்களுடைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக பரவி காணப்படுகின்றது. மௌலவிமார் என்றாலே அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்கள், பித்னாவை கலப்பக்கூடியவர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இவ்வாறு எங்களுடைய சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் பிதாத்தான காரியங்களையும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களையும் மார்க்கத்தில் மறைக்கப்படக்கூடிய காரியங்களை செல்லக்கூடிய உங்கள் மத்தியிலே பேசக்கூடிய உலமாக்கள் இருக்கின்றார்கள், மௌலைமார்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலா தகிஃப் மா லைஸ லக பிஹில் இல்ம். நீங்கள் அறிவில்லாமல் ஒரு விடயத்தை என்ன செய்யாதீர்கள், பேசாதீர்கள். அதுபோன்று அல்லாஹ் இன்னொரு விடயத்தையும் சேர்த்து செல்கின்றான், அறிவில்லாத விடயத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பின்பற்றாதீர்கள். நாங்கள் தற்காலத்திலே அதிகமான விடயங்கள் நம்முடைய போன்கள்ல வருகிறது. அதிகமான விடயங்கள்ல மார்க்க விடயத்தில் இது சரியா, இது பிழையா, இது இவர் செல்வது சரியானதா, ஆதாரபூர்வமானதா, ஆதாரபூர்வமற்றதா என்பதை பார்ப்பதற்கான வசதிகள் எங்களிடம் இருக்கின்றது. நாம செல்லுவோம். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு பிழை நடந்துட்டு சொன்னா எல்லா ஸ்கூலும் என்ன செய்யாது,
அப்படி இல்லையே என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு மதரசால ஒரு பிழை நடந்துட்டு சொன்னா எல்லா மதரசாவும் அப்படி இல்லையே என்று சொல்லுவோம். ஆனா மௌலவிமார்கள் விடயத்தில் மட்டும் ஒரு மௌலவி ஒரு பிழை செய்து விட்டார் என்று சொன்னால் மௌலவியே ஆக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்பதற்கு விடக்கூடாது. இவ்வாறு ஒரு நிலை எங்களுடைய சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வி என்பது மருகி போய் இருக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம். மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ஃபித்னாவுடைய காலப்பகுதியில் எங்களுக்கு மார்க்க கல்வியின் அவசியம் என்பது அத்தியாவசியமாக இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. தற்காலத்திலே பாருங்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அவருடைய கையில் போதைப் பொருள் இல்லாமல் இருப்பார் என்று எண்ணுகின்ற அளவுக்கு அதிகமான இளைஞர்கள் போதை பாவனை, அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. ஒழுக்க விழுமியங்கள் என்பது இல்லை விழுந்திய போல. என்ன காரணம்? மார்க்கத்தின் மீதான ஈர்ப்பு, மார்க்க கல்வியின் மீதான அந்த ஈர்ப்பு இல்லாமல் போனது. மார்க்க கல்வியை கற்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை வலியுறுத்தாதன் விளைவு பிள்ளைகள் வழிதவறி செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு எத்தனிக்க வேண்டும். அதுபோன்று மார்க்க கல்வியை சரியான இடங்களில் கற்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வி என்பது தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சமூகத்திற்கு கட்டாயமாக அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக நாம் செல்வோம். வயோதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அந்த காலத்தில் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் மார்க்க கல்வியை கற்கிறதுக்கு என்ன செய்யலை. இப்போ எங்களோட வயசு இடம் கொடுக்கல. ஹதீஸ்ல பாடமாக்குறது இப்ப கஷ்டமாக இருக்கு. குர்ஆன் வசனங்களை பாடமாக்குறது கஷ்டமாக இருக்கு. கஷ்டம் இல்லை இருந்து நாம கஷ்டமாக்கி கொள்றோம். இருந்த போதிலும் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை மார்க்க கல்வியை கற்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளை ஆர்வமூட்ட வேண்டும். ஆர்வமூட்டுவதுடன் எங்களுடைய பிள்ளைகளை சரியான இடத்தில் மார்க்க கல்வியை கற்பதற்கு விட வேண்டும். தற்காலத்திலே அதிகமான இடங்கள் மார்க்கத்தை எடுத்து பார்த்த மனுஷன்னா ஏராளமான கருத்துக்கள். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான், அங்க சேர்க்கிறா இங்க சேர்க்கிறா. அங்க சேர்த்தா அவன் என்ன செய்யறான்? கபர் வணங்குறான். இங்க சேர்த்தா இவன் கூட்டு துவா ஓதுறான். அங்க சேர்த்தா கூட்டு துவா ஓதல்ல. இப்படி நிறைய எங்க சேர்க்கிற எந்த இதை கற்கிற இப்படி ஒரு நிலை இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் எது சரி எது பிழை என்கின்ற பிரித்தறிகிற சக்தி எந்த ஒரு ஜீவராசிக்கும் அல்லாஹ் வழங்கல்ல. மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை நாங்கள் சரியாக பிரயோகிக்க வேண்டும். அந்த பிரயோகம் நாங்கள் எந்த கல்லூரியில் என்னை பிள்ளையை கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஆக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்கரைப்பற்ற பிரதேசத்தில் உங்களுடைய பிரதேசம் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அரபு கல்லூரி இருக்கு, தத்மீக்கு ஷரியா அரபு கல்லூரி. இந்த அரபு கல்லூரியில தற்போது என்ன நடக்குது? புதிய மாணவர்களை சேர்க்கின்றார்கள். நமக்கு நம்முடைய காதுகளுக்கு வந்திருக்கும், வராமல் இருந்திருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து ஒரு மார்க்க அறிஞராக என்ன செய்ய வேண்டும்? வெளியாக்க வேண்டும். தற்காலத்திலே இருக்கின்ற இந்த ஃபித்னாக்களுக்கு எதிர்வருகின்ற நிலை, எதிர்வருகின்ற சமூகம் எந்த நிலையில் இருக்கும் என்பது அல்லாஹ் ஆலம். எனவே எங்களுடைய பிள்ளைகளை அதில் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முன்பெல்லாம் என்ன செய்வாங்க? மார்க்க கல்வி என்ன சொன்னா 8 வருஷம் 9 வருஷம் 7 வருஷம் இப்படி என்ன செய்யற போய் படிக்கிற. இப்ப மார்க்க கல்வி என்ன எத்தனை வருஷம் இருக்கணும்? 3 வருஷம் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், அது 4 வருஷம் இருக்கணும். குறைச்சு குறைச்சு போற. மார்க்க கல்வியை பார்க்கக்குள்ள அங்க என்ன ஸ்கூல் பாடம் இருக்கா அல்லது வேற வேற கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கா இப்படி பாக்குற. விளையாட்டு இருக்கா, நல்ல சாப்பாடு இருக்கா, இப்படி எல்லாம் பார்க்கல. ஆனா முந்தி இருந்தாக்களை பாருங்க, மாஷா அல்லாஹ் அறிவாளிகள் நிறைய இருப்பாங்க. ஆனா இப்ப வெளியாகிற மௌலைமார பாருங்க, ஒரு ஹதீஸ் சஹீஹான்னு தெரியா, லைஃபான்னு தெரியா, சும்மா பேசுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த மதரசா என்பது, உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த மதரசா என்பது பெரியோரு வளம், பெரியோரு வளம். அந்த மதரசா ஆய்வுத்துறையை என்ன செய்யுது?
அடிப்படையாக வைத்து போகின்ற ஒரு மதரசா. இலங்கையிலே இருக்கின்ற மதரசாக்களில் ஆய்வுத்துறையை மையமாக வைத்து சரியான ஒரு பாடத்திட்டத்துடன் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கின்ற ஒரு மதரசா என்று சொன்னால் அந்த மதரசாவாக நான் பார்க்கின்றேன். நான் ஓதிய மதரசாவை கூட நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மதரசாவை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன காரணம் தெரியுமா? நான் மதரசாவை விட்டு வெளியாகி வாரேன். வெளியாகி வந்து நான் என்ன செய்யறேன்? நான் படிச்சுட்டு வெளியாகி மௌலவி சதீக்கனோட வாரேன். ஆனா வந்து பார்த்தோன்னா வெளியாகி வந்தோன்னா விளங்குது இன்னும் இவ்வளவோ நம்ம படிக்கணுமே என்று சொல்லி அந்த மதரசாவில நாம் என்ன செய்யறது? நான் ஏதோ ஒரு வேலையாக போக அந்த மதரசாவுடைய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது. அந்த மதரசாவில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மூலம் நான் ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்றேன், ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கிறேன். என்ற வாழ்க்கையில நான் 7 வருஷம் ஓதினேன். ஒரு ஹதீஸ முழுமையாக யாரு ராவி, இந்த ராவி ஹதீஸா, இந்த ராவி சரியான ஒருவரா லைவான ஒருவரா, இதை பற்றி ஆய்வுகள் என்னிடம் இருக்கவில்லை. ஆனால் நான் இறுதியாக இந்த இடத்துக்கு வந்து இந்த மதரசாவினுடைய அந்த லைப்ரரியில நான் குந்தி என்ன செய்யறேன்? ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க. அந்த ஆய்வுத்துறை என்பது ஒரு ஆலிமுக்கு, ஒரு மௌலவி சர்டிபிகேட் வாங்குற ஒரு ஆளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நான் அறிந்து கொண்டு நான் போகிறேன். அந்த இடத்தில் நான் அறிந்து கொண்ட ஒரு விடயம், நான் ஒரே ஒரு ஹதீஸை தான் இணைஞ்சேன், அங்க படிச்சேன். தக்பீர் கட்டுற நெஞ்சில தக்பீர் கட்டுற ஒரு ஹதீஸ், அதை படிச்சேன். ஆனால் அந்த கல்லூரியில 7 வருடங்கள் கற்கக்கூடிய ஒரு மாணவன் எந்த அளவுக்கு அந்த கல்லூரியில் கற்பான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தற்காலத்தில் இருக்கிற மதரசாக்கள்ல பிள்ளைகளை எல்லாம் ஒரு கிணத்து தவளை போலதான் வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரே கொள்கையில இருக்கக்கூடிய ஆட்களை கூட ஒரு ஆசிரியர் வந்து நான் என்ன செய்ய போறேன், அந்த மதரசாக்கள்ல படிச்சு கொடுக்க போறேன் கேட்கிற போது அவர் மாற்று கொள்கையில் இருந்தால், முரண்பாடான ஒரு கருத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அந்த சில மதரசாக்களை சேர்க்க மாட்டாங்க உள்ளுக்கு. ஏன்? அந்த பிள்ளைகிட்ட முரணான விஷயங்களை சொல்லி கொடுத்துருவாங்களோ, சரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருவாங்களோ, நம்மளை எதிர்த்து அந்த பிள்ளை கேள்வி கேட்டுருவானோ என்கிற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த மதரசா என்பது உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய இந்த மதரசா என்பது அல்ஹம்துலில்லாஹ் நான் பெர்ஃபெக்டாக சொல்றேன். நீங்க உங்களோட பிள்ளையை அதில் கொழுவிச்சு ஓதினீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு ஆலிமாக வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டங்கள் இருக்கின்றது. குறிப்பாக செல்வதானால் ஹதீஸ் கலை ஆய்வு, அதுபோல சட்டத்துறை ஆய்வு மாஷா அல்லாஹ் அந்த கல்லூரியில இருக்குது. இறுதி வருடங்கள் உள்ள ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்க ஒரு 3 நாள் தான் என்ன செஞ்சோம், ஒரு ஹதீஸை பத்தி ஆய்வு செஞ்சோம். ஆனால் ஒரு வருடம் உள்ளாக ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய, அங்க ஆலிமாக வெளியாகக்கூடிய ஒரு மாணவன் ஆய்வு செஞ்சு வெளியானால் இந்த சமூகம் ஒரு நல்ல நிலையில் வழிகாட்டப்பட்டு போய்கொண்டிருக்கும். தற்காலத்தில் இருக்கிற ஆளுங்களை பாருங்க, பதர்களாக இருக்கின்றார்கள் அதிகமானவர்கள். இந்த ஆய்வான ஹதீஸை கூட சர்வ சாதாரணமாக சொல்லுவாங்க. நம்ம பார்க்க எத்தனையோ ஃபேஸ்புக்கில் சிலாக்கள், நான் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கூட அதிகமான ஆட்கள் வந்து செல்வாங்க. மௌலை எப்படி பார்த்தோம்னா வாய் செல்லக்கூடியால் பெரிய தலைப்பா போட்ட ஒரு ஆளாக இருப்பார். கபர் வணங்கிகளாக இருப்பாங்க. தெரியும் மார்க்க விடயங்களை சரியாக கற்காததன் மூலமாக, ஒரு கிணத்துக்குள் மட்டும் இருந்ததன் காரணமாக, ஆய்வுகள் இல்லாததன் காரணமாக அவர்கள் இந்த நிலைக்கு போகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளையை நாங்கள் வளர்ப்பதன் மிக பிரதானமான நோக்கம், நாங்கள் மரணித்ததன் பிற்பாடு எங்களுடைய பிள்ளை எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அழைத்து உங்களுடைய பிள்ளையிடம் நீங்கள் நான் மைத்தானா என்னவாப்பா எனக்கு ஓதுவீங்க, துவாவை கேட்டு பாருங்க. நான் மைத்தானா எனக்கு ஓதுற துவாவை நீங்க கொஞ்சம் செல்லுங்க வாப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. நம்ம மார்க்க அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கமா இல்லையாங்கிற நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த சந்தர்ப்பத்தில். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் மார்க்க கல்வியை ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.